ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கோலத்தோட வந்திருக்கின்றாய். சிறப்பிடித்து விட்டால் சரி, இதற்கு என்ன மாமா விமோசனம்? என்ன வழி என்றால், அந்த பாவி சண்டாளம் படுபாவின் அயவஞ்சகன் என்னை அடித்து ஒதித்து சித்திரவதை செய்து காட்டு விட்டு காட்டு போயிட்டிருக்கிறான். இதுக்கெல்லாம் நிமோசனம் பிறக்க வேண்டும் என்றால் என் மைத்தூனாக விளங்கக்கூடிய வைகுந்த வாசனை அழைத்தால் இதுக்கு ஒரு நிமோசனை கிடைக்கும். போங்க போலாம், போலாம், எனக்கு போலாம். போங்க வைகுந்த வாசனம். கலைவாணி பாவியாப்பட்ட அரக்கன் கிளம்பி எங்க வைகுண்டம் வந்திருக்கிறீங்க. தேவரெல்லாம் சிறப்பிடித்து விட்டாள். இதற்கு என்ன வழி? அதாவது முதலாவ எங்க இருந்து போனான் தெரியுமா? யாரு அவனா? அவன் என் பசங்க. ஏப்பா பைத்தியமா? ஏப்பா உனக்கு ஒரே பையனா இருக்கிறேன். அவங்க எப்ப வந்தாங்க? எப்படி என்றால், நாங்களோ பிருந்தாவனம் செல்ல இருப்பதால் நானும் பிருந்தாவனம் செல்ல இருந்தேன். அப்பொழுது என்னுடைய மனைவி வாழ்கள் வரன்னு சொல்ல, அப்பொழுது நாங்க பிருந்தாவனம் சென்ற உடனே என்னுடைய மனைவி பாமா ருக்மணிக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. நானோ சொன்னேன், மயிலும் குயிலும் பூவும் இடத்தில் ஜலம் இருக்கும், போய் குடிச்சுவாங்கன்னு சொல்ல, அங்கு பார்த்தா போய் தண்ணி மட்டும் குடிச்சாங்களா? ஒரு அதிசயமான ஒரு மலரை கண்டுபிடித்து அந்த மலர் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் பிடிவாதம் பிடித்து அந்த மலரை பறிச்சு கொடுத்தேன். அப்பொழுது இருவருமே நுகர்ந்து பார்த்தார்கள். அந்த மலரை வாசனையே வரல. என்னிடத்தில் கொடுத்தார்கள். நான் என்ன செய்தேன்? அந்த மலரை மூந்து பார்க்கும் பொழுது என்னுடைய மூக்கின் வழியாக 2 அரக்கர்கள் பிறந்து விட்டார்கள். சரி, பிறந்தார்கள். வலது மூக்கிலே முண்டகாசுரனும் இடது மூக்கிலே மூர்க்காசுரனும் பிறந்தான். சரி, பிறந்த உடனே நாங்கள் என்ன செய்தோம்? வைகுண்டம் வந்துட்டோம். ஏங்க பிரம்மதேவா, நாம எவ்வளவு வசந்த நீ கேட்டுட்டு இருக்கிற, இவனை ஷாலாக கையாடிட்டு பேசிட்டு. சரி, உங்களுடைய மூக்கு வழியா பிறக்க வச்சுங்க. எங்களை அடிச்சு உதைக்கக்கூடிய காரணம் ஏன்? எதனால் தெரியுமா? என்னிடத்தில் வந்து பாதம் அடிந்து, எதுக்கு அப்பா எங்களை பிறக்க வச்சுட்டு ஏப்பா இங்க வந்து வைகுண்டம் வந்துட்டீங்க அப்படி என்று சொல்லி, சரி என்ன செய்வது? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி மகன் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு என்ன செய்தேன்? சரி மகன் ஏத்துக்கிட்டா போங்கன்னு சொன்னேன்னு. இல்ல நாங்க போக மாட்டோம், எங்களுக்கு வர வேணும். சரி அப்படின்னு வரத்தை கேட்டான். ஒருவன் என்ன வரத்தை கேட்டான்? மும்மூர்த்தி தேவர்கள் யார் ஒன்று கூடினால் என்னை கொல்ல முடியும் என்று ஒருவன் வரம் கேட்டான். இன்னொருவன் எப்படி வரம் கேட்டான்? எந்த ஒரு ஆடவன் கையாலும் என்னை அழிக்க முடியாது அப்படி என்று வரத்தை பெற்றான். சரி சரி, இருந்தாலும் உங்களை எல்லாத்தையும் அனைவற்று பேரையும் சிறப்பிடித்து விட்டான். அதாவது கைலங்கிரி ஈஸ்வரனே, இங்கே தங்களுடைய உமாபாரதி என் தங்கை எங்கே? தங்கையாகப்பட்டவள் எனக்கும் எப்பொழுதும் வரப்போகிற மாதிரி வாக்குவாதம் ஏற்பட்டு என்னுடைய இடப்பாகத்தை விட்டு சென்று எல்லாம் படாரியா நீ ரோகம் எடுத்து இரு அப்படி என்று சொல்லி என் இடப்பாகத்தை விட்டு நான் பிரிச்சு விட்டுட்டப்பா. அப்படியா? ஆமா. அதனால அந்த அரக்கனை இருவரையும் அழிக்க வேண்டும் என்றால் முதல் அரக்கனை நாம் எப்படி அழிக்க வேண்டும்? மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்று சேர்ந்து முதல் அரக்கனை அழிக்க வேண்டும். சரி, இரண்டாவது அரக்கனை யாரால் அழிக்க முடியும் தெரியுமா? என்னுடைய தங்கையால மட்டுமே முடியும். அப்படியா? ஆமா. ஆகட்டும் சுவாமி மைத்துனா. சரி, அப்படின்னா சீக்கிரமா அந்த சூரனை கொல்லுங்க. முதல் அரக்கனை அழிப்போம். வெடி கேட்டி ஆகட்டும். ஆமா, முதல் அரக்கனை அழிப்போம். மூன்று உலகத்துவே நான் தான் ராஜா. யாருமே வெல்லவோ முடியாது. எப்படி படிக்க வேணும்? அடியா மூர்க்காசூரா, உன் அழிவு கிட்டி விட்டது. உன்னை அழித்து விடுவோம். என்ன கொல்லவோ வெல்லவோ முடியாது. அப்பேற்பட்ட வரம் பெற்றிருக்கிறேன். மும்மூர்த்தி தேவர் ஒன்றா சேர்ந்து கொல்ல முடியும். அப்படியா? அப்படின்னா நாங்க யாரு? சிவன், விஷ்ணு, பிரம்மா. காத்தல், அழித்தல், வடித்தல், கொல்லாத விடுவனை கொடிய பாதகனே உள்ளே.
தளபதி சூரனை மடித்து மைத்துனா மகனே பிரம்மா இப்பொழுது முண்டகாசூரனை மடித்து விட்டோம். இன்னும் மீதி இருப்பவன் மூர்க்காசூரன் மட்டுமே. அதனாலே யார் கொண்டிருக்கிறோம்? முண்டாசூரன் மனுஷன் இருக்கிறோம். எங்க பிறந்தவன்? மூக்கு வழியாக எந்த மூக்கு தண்டிலே பிறந்தவன். எந்த மூக்கு செய்யலாம்? வலது மரத்த மூக்குல. ஆகட்டும், அருமை. எப்படி என்றால் வலது மூக்கிலா பிறந்தவன் முண்டகாசூரன், இடது மூக்கிலா பிறந்தவன் மூர்க்காசூரன். முண்டகாசூரன் வரத்தை பெற்றது போல் அவனை மூர்த்தி தேவர்கள் ஒன்று சேர்ந்து அழித்து விட்டோம். இன்னும் இருப்பது ஒருவன் மட்டுமே. அவன் அழிக்க வேண்டும் என்றால் எப்படி தெரியுமா? என்னுடைய மைத்தனாகப்பட்ட தங்கையாகப்பட்டவள் என் மைத்தனிடத்தில் வாக்குவாதம் செய்து விட்டு பிரிந்து எங்கு இருக்கிறார்? எல்லையில் அமர்ந்திருக்கிறார். நாம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? எல்லையில் அமர்ந்திருக்கிறார். எல்லையில எல்லை பிடாரியாக அமைந்திருக்கிறார். நாம போய் செய்ய வேண்டிய பூசைகளை செய்து அழைத்து வந்தால் மட்டுமே அந்த மூர்க்காசூரனை அழிக்க வேண்டும். போகலாமா எல்லைக்கு? எல்லைக்கு போனாலே தேவை.